அப்போதான் என்னோட 50 வயசுக்கு மேலே நான் பைபிளை வாசிச்சுட்டு இருக்கிறப்ப சகரிய எலிசபெத்துக்கு குழந்தை பிறந்து அவனுக்கு யோவான்னு பேர் வைப்பாங்க பாருங்களேன். அந்த வேர்டை வாசிக்கிறப்ப ஆங்கிலத்தில் ஜொஹானன் அப்படின்னு இருக்கும். எஸ், அந்த வேர்டு ஜொஹானன்னா யாவே இஸ் கிரேசியஸ். கர்த்தர் யாவே கிருபை உள்ளவர். அதை வாசிச்ச உடனே சடனா ஒரு தீ உள்ளுக்குள்ள, உனக்கு ஒரு பையனை கொடுப்பேன், அந்த பையனுக்கு நீ என்னதான் பேர் வைக்கணும்? ஜொஹானன். எஸ். உடனே நான் 50 வயசுக்கு மேல என் ஒய்ஃப் கிட்ட வந்து நின்று, இங்க பாருப்பா, நான் பைபிளை வாசிச்சேன், ஆண்டவர் என்ன பேர் கொடுக்குறாரு? ஜொஹான். அதனால இது வெளியே யார்ட்டையும் என்ன செஞ்சிடாத, சொல்லிராத. நடந்தா பாப்போம், இல்லைன்னா 2 பேரும் சேர்ந்து அப்படி என்ன செஞ்சிருவோம், விட்டுரும், அமுக்கிடுவோம். இது வெளியிலேயே நாங்க என்ன செய்யல, சொல்லவே இல்லை. இந்த நேம் ஜொஹானன்ங்கிற நேம் யார்ட்டையுமே சொல்லல. எனக்கு சின்ன வயசுல எனக்கு குழந்தைன்னா அவ்வளவு இஷ்டம். எந்த வயசுல? 19 வயசுல. முளைச்சு 2 இலை கூட விடல. எஸ். இவனுக்கு ஒரு கனவு வருது, எனக்கு ஒரு கல்யாணம் முடியும், எனக்கு ஒரு குழந்தை பிறக்கும். எஸ். அது பொட்ட புள்ள தான் எனக்கு வேணும். அதுக்கு நான் வைக்கிற பேரு வைஷாலி. என்னை இது முதற்கொண்டு எல்லாரும் எப்படித்தான் அழைக்க வேண்டும்? வைஷாலி அப்பா என்று. இதை ஒரு சட்டமா போட்டு எனக்கு இப்ப வரைக்கும் எங்க வீட்டுல என்னை வைஷாலி அப்பா, ஷாலிப்பா, என் ஒய்ஃபோட போன்ல ஷாலிப்பான்னு தான் இருக்கும். கல்யாணம் முடிஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சுன்னா 27 வருஷம் ஆச்சு. இன்னும் வைஷாலி வரல. ஆனா வைஷாலிக்கான கனவு எத்தனை வயசுல வந்துச்சு? 19 வயசுல. கல்யாணம் முடிஞ்சு 27 ஆண்டுகளா ஒரு குழந்தைக்காக நாங்க என்ன செய்யறோம்? காத்திருக்கிறோம். ஆனா குழந்தை என்ன அவ்வளவு இஷ்டம். அவன் எனக்கு ஆண்டவர் சொன்னாரு, என்னோட 33வது வயசுல கல்யாணம் முடிஞ்ச 3 வருஷம் ஆயிருக்கப்ப 2002 பைபிளை வாசிக்கிறப்ப ஆதியாகமம் 12 வாசிச்சுட்டு இருந்தப்போ நான் திரளான ஜாதிகளுக்கு நான் உன்னை யாரை ஏற்படுத்தி இருக்கிறேன் தகப்பனாக. அதை வாசிக்கிறப்ப எனக்கு அப்படி இருதயம் ஃபயர் ஆகுது. ரேமா பாருங்க, முடிஞ்ச நட்சத்திரங்கள் எண்ணு. குறைவின் எல்லைன்னா ஒரு குழந்தை கூட இல்லை, எல்லையே இல்லாத நிறைவேனா திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். பூமியின் தூளை என்ன முடியுமா? எண்ண முடியாது. நட்சத்திரங்கள் என்ன கூடுமா? எண்ண முடியாது. அப்ப அது எல்லை இல்லாத நிறைவு. ஆனா ஆள் எப்படி இருக்கிறான்? குறையோடு. குறைவின் எல்லை. குறைவின் எல்லைன்னா என்ன? சுத்த ஜீரோ. சுத்த ஜீரோ. அப்ப எனக்கு வயசு 33 வயசு. அப்ப நான் என்ன எப்படி பிலீவ் பண்ணேன்னா, ஆஹா கர்த்தர் என்ன பண்ணிட்டாருன்னா பேசிட்டாரு. இந்த நடக்க போகுது, நமக்கு இந்த வருஷம் என்ன கொடுக்க போறாருன்னா ஒரு குழந்தைய கொடுக்க போறாரு. எதிர்பார்த்து 33, 35 ஆச்சு, 35, 37 ஆச்சு, 37, 40 ஆச்சு, 40, 42 ஆச்சு, 42, 45 ஆச்சு, 45 வர்றப்பதான் திணறுது. என்னடா சொல்லி இவ்வளவு நாளையும் ஒண்ணு என்ன செய்யலையே, நடக்கலையே. அதனால இனிமே நடக்கிறதுக்கு என்ன இல்ல, வாய்ப்பே இல்லை. மூட்ரா ஃபைல என்ன பண்ணிட்டோம்னா க்ளோஸ் பண்ணியாச்சு. நாங்களா ஒரு நறுக்குன்னு புள்ளிய வச்சுட்டோம். எதுக்கு? குழந்தைக்கு புள்ளிய வச்சுட்டு விட்டாச்சு. இனிமே நமக்கு வாய்ப்பு என்னன்னா இல்லை. வாய்ப்பு இல்லைங்கிறத விட எங்களுக்கு வேணாம். எங்களுக்கு மினிஸ்ட்ரி டைட் ஆயிருச்சு, விஷன் பெருசாயிருச்சு. இனிமே ஒரு குழந்தைய பத்து அது குவான்னு கத்த, அதை தூக்கிட்டு அதுக்கு யூரின் போச்சுன்னா அதை தொடச்சு விட, அதுக்கு பேம்பர்ஸ் மாட்ட, டாய்லெட் போனா அதை சுத்தம் பண்ண. எனக்கு இதெல்லாம் செட்டே என்னன்னா ஆகாதப்பா. ஐயோ எனக்கு இந்த ஆட்டை என்னன்னா வேணாப்பா அப்படின்னு நானே என்ன பண்ணிட்டேன்னா க்ளோஸ் பண்ணிட்டேன். உடனே நான் 50 வயசுக்கு மேல என் ஒய்ஃப் கிட்ட வந்து நின்று, இங்க பாருப்பா, நான் பைபிளை வாசிச்சேன், ஆண்டவர் என்ன பேர் கொடுக்குறாரு? ஜொஹான். அதனால இது வெளியே யார்ட்டையும் என்ன செஞ்சிடாத, சொல்லிராத. நடந்தா பாப்போம், இல்லைன்னா 2 பேரும் சேர்ந்து அப்படி என்ன செஞ்சிருவோம், விட்டுரும், அமுக்கிடுவோம். இது வெளியிலேயே நாங்க என்ன செய்யல, சொல்லவே இல்லை. இந்த நேம் ஜொஹானன்ங்கிற நேம் யார்ட்டையுமே சொல்லல. அப்பதான் 2022 ஆண்டவர் நியூ இயருக்கு நான் ரெடி பண்றப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, ஏன்டாப்பா உனக்கு 19 வயசுல ஒரு கனவு வரும், அதுல ஒரு குழந்தைய குறிச்ச எண்ணம் வரும், அதுக்கு நீயா ஒரு பேரை வைப்ப, அதுக்கு வைஷாலின்னு ஒரு பேரை சுட்டி உன்னை சுத்தி இருக்கிற எல்லாரும் வைஷாலி டேடுன்னு தான் உன்னை கூப்பிடணும்னு கட்டளை எல்லாம் போடுவேன். உன் கற்பனையவே நீ நம்புவேன்னா உனக்கு நான் ஜொஹானன்ங்கிற ஒரு பேரை கொடுக்குறப்ப இதை வெளியே சொல்ல மாட்டீங்களோ, நீங்க இதை 4 பேர்ட்ட அறிக்கை பண்ண மாட்டீங்களோ அப்படின்னு ஆண்டவர் என்ன சேலஞ்ச் பண்ண. எஸ். என்ன பண்றாரு? சேலஞ்ச் பண்றாரு.
நீங்க 33 வயசுல எனக்கு கர்த்தர் ஒரு குழந்தைய கொடுப்பார், அவனுக்கு ஜொஹானன்னு பேர் வைக்கணும்னு சொல்லுவாருன்றத 4 பேருக்கு நடுவில் சொல்றது சந்தோஷம், சந்தோஷம், கூச்சம் வராது. ஆனா 56 வயசுல இருக்கிற ஒருத்தனை பிடிச்சி உனக்கு நான் ஒரு குழந்தைய தருவேன், அந்த குழந்தைக்கு பேரு ஜொஹானன், அதனால இந்த ஜொஹானன்ங்கிற பேரை போற இடத்துல எல்லாம் என்ன பண்ணு, சொல்லு சொல்லு Yes. சொல்லு சொல்லுன்னு 10 வச்சாரு பாருங்களேன். சீர்காழி வரைக்கும் 10 வச்சுக்கிட்டு இருக்கேன். எஸ், ஹல்லேலூயா. என்னோட சேர்ந்து ஒரு கூட்டமே ஜொஹானன் எதிர்பார்த்துட்டு இருக்கு. ஆமென். ஜொஹானனுக்குன்னு ஆஃபரிங் வந்தது எங்க வீட்டுல இன்னும் பிரிக்காம இருக்கு. எஸ், ஜொஹானனுக்கு பிறந்தா கரிச்சோறு போடுவேன்னு நான் வந்து பொருத்தனை பண்ணேன் ஒட்டுமொத்த சபைக்கு. அந்த போடுற கரிச்சோருக்கு தங்க நகை வந்து ஆஃபரிங்க வந்து கிடக்கு வீட்டுல. எஸ், ஜொஹானன் வாசிக்க போற பைபிள் வீட்டுல இருக்கு, வாங்கி கொடுத்துருக்காங்க. ஜொஹானன் பிறந்த உடனே அவனை கையில வாங்குற அந்த முதல் குழந்தை துணி வீட்டுல இருக்கு. இப்ப சீர்காழி மீட்டிங் முடிச்சிட்டு நாங்க ஒரு தொட்டில் கயிறை வாங்கிட்டு போறோம். அவ்வளவுதான். நேத்து சாப்பாடு பாஸ்டர் கொடுத்து விட்டாரு. 2 தம்பிமாருங்க வந்தாங்க. ஒருத்தர் பேர் கேட்டேன் ஜோயல்னாரு, இன்னொருத்தர் பேர் கேட்டேன் ஜோஹன்னாரு. அதே அங்க போயிட்டு இருக்காரு பாருங்க, ஜோஹன். அதனால இப்ப நாங்க முடிஞ்ச உடனே என்ன வாங்க போறோம்னா தொட்டிலும் கயிறு வாங்க. கயிறு வாங்கிட்டு வீட்டுக்கு போறோம். போறப்பே மறக்க முடியாத நினைவு பரிசு, இங்க வந்ததுக்கு தொட்டிலும் கயிறு வாங்கிட்டு போறோம். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஏண்டா எல்லாத்தையும் வாங்கினியே, தொட்டில் கயிறு வாங்கினியாடா, குழந்தை வரந்தா எப்படி ஆட்டுவேன்னு கேட்டா என்ன பதில் சொல்றது? பிறந்தோட வாங்க மாட்டான், வாங்குறதுனால பறக்கும். ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப தொட்டில குறிச்சு பேசிட்டாரு, ராராட்டு பாட்டையும் கொடுத்துட்டாரு. என்ன ராராட்டு பாட்டு? ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. கடவுளோட வாழ பழகுங்க. ஆச்சரியமானவரே, ஆண்டவரோட நடக்கிறது, இது ஆண்டவரோட சஞ்சரிக்கிறது. அதிசயமானவரே, உங்களுக்கு சொன்ன வார்த்தை ஒண்ணு கூட தரையில விழாது. ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. எனக்கு நிறைய கிஃப்ட் ஓபனே பண்ணல இல்லையா? இன்னும் ஓபனே பண்ணல. பிறக்க போற குழந்தைக்குன்னு வந்திருக்கிற நிறைய பரிசு பொருட்களை நாங்க என்ன செய்யல, இன்னும் ஓபன் பண்ணவே இல்லை. குழந்தை எங்கன்னு கேக்குறீங்களா? He is on the way. நீங்க எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ். ஆனா நான் வைராக்கியமா இருக்கிறேன். எஸ், நான் பேசல, கர்த்தர் பேச சொன்னாரு. நான் மூடி வச்ச டாபிக் நீங்க தொட்டிருக்கிறீங்க. நான் க்ளோஸ் பண்ண டாபிக்கை நீங்க கையில் எடுத்திருக்கிறீங்க. இந்த சப்ஜெக்ட் எனக்கு பிடிக்காத சப்ஜெக்ட், ஆனா இந்த சப்ஜெக்டை நீங்க திணிக்கிறீங்க. I dare to believe you for this miracle. இந்த அற்புதத்துக்காக நானும் உங்களை விசுவாசிக்க துணிகிறேன். அதனால ஜோகன் வர்றப்ப எங்க ஊர்ல ஒரு கறி விருந்திருக்கு. அதனால பாஸ்டருக்கு அழைப்பு கொடுக்கிறோம், சபையாருக்கு அழைப்பு கொடுக்கிறோம், வழியாக அழைப்பு கொடுக்கிறோம். இப்படி வண்டி பிடிச்சிட்டு வர போறீங்க. ஆமென். நேத்து பாண்டிச்சேரியில இருந்து வண்டி பிடிச்சு வந்த மாதிரி பஸ் பிடிச்சு வந்து நீங்க மட்டனை கறியை வெட்டு விட்டு என்ன செய்ய போறீங்கன்னா வெட்ட போறீங்க. வித் ஸ்வீட்டோட. எனக்கு 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 இந்த சாட்சியை சொல்றப்ப எல்லாம் கொஞ்சம் கூச்சமா இருக்கும். என்னடா 56 வயசுல சொல்ற சாட்சியாடா இது என்னன்னா? அப்பதான் எனக்கு ஆண்டவர் சொன்னார், 56 வயசுலயே இதை சொல்றதுக்கு இந்த திணறு வேணா, அந்த கணவன் 99 வயசுல என்ன மாதிரி விட்டுருப்பான். ஆபிரகாம் 96 வயசு 99 வயசு கிழவனும் 89 வயசு கிழவையும் ஆபிரகாம நினைக்கிறப்ப மனசுக்கு தெம்பா இருந்துச்சு. பரவாயில்ல, அந்த மனுஷனோட நான் எவ்வளவோ பரவாயில்ல ஆண்டவரே. நாம தான் பேசுறோம், இதை நம்மளால பேச முடியுமா? முடியாது. மனுஷ அறிவுல யோசிச்சு பாருங்க, இந்த டாபிக்க 56 வயசுல யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, தொட மாட்டாங்க. ஆனா என் வாழ்க்கையில நான் ஏன் தொடுறேன்னா அவர் இந்த டாபிக்க தொட்டிருக்கிறாரு.
நீங்க தொட்ட டாபிக்க நானும் தொடுவேன் ஆண்டவரே. நீங்க தொட்டிருக்கிற டாபிக்க நானும் தொடுவேன் ஆண்டவரே. ஆச்சரியம்.